இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே, என்னென்ன விஜயா அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் கேட்குறோம். இங்கே சார், இந்த மிஸ்கின் சார், பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வந்து அந்த மாதிரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரா? இல்லை சார், இது வரைக்கும் என்ன பன்னீர் சோடா கூப்பிடல. என்னன்னா நானும் பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறதில்ல. சார் சார் இங்கே மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணீங்க. சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். ஓ மை காட் சார், டிட் யூ டு தட்? சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி எங்களுக்கு காமிங்க. இல்லை எல்லாமே இல்லை, உங்களை மாதிரி காட்ட சொன்னாங்க, தான் காட்டினேன். தேங்க்யூ. மிஷ்கின் சார், நீங்க சம்பளம் நிறைய கேட்கறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கேம்மா இருக்கு? எங்கேருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு. கவிதா, உன் குரலை நீ எங்கே பட்டாலும் கேட்கணும். ஆக்சுவலா என்னம்மா சம்பளம் அதிகமா கேட்கறதா சொன்னாங்களே. ஆமாம், அதாவது டான்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் நடிக்கிறது கேட்குறது குத்துறாங்க. ஆமாம். மியூசிக் ஷோக்கெலாம் ஜட்ஜாக போகிறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல் நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு என்றைக்கு தான் தெரியும். நீங்கள் பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும். ஆக்சுவலாக அது வந்து கோட் வேர்டு. நீங்கள் நான் எதை சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். வி காயின் அ வேர்ட் கால் பன்னீர் சோடா. இட் கேன் பி அ ரியல் பன்னீர் சோடா, இட் கேன் பி அ சூடோ பன்னீர் சோடா. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நான் பன்னீர் சோடாலாம் விட்டுட்டேன். அவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால் கதை. நீ ரொம்ப நல்லவன்டா வெங்காய கற்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போகிறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. எங்க சார்? சொல்லுங்க சார். என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா அதில் அப்படின்னு. எப்போ கூப்பிட போறீங்க? என்ன கூப்பிடல சார். நீங்கள் பன்னீர் சோடா சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்கள் எதை நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சி விட்டு உடம்புலாம் நினச்சி எல்லாரும் நல்லவங்களா ஆகிட்டீங்களே, எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா குடிச்ச பன்னீர் சோடா கொடுப்பாட்டே சாமி, ஒரு பன்னீர் சோடா வாங்கிட்டோடா. பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா சார் நீங்கள்? பாண்டி ஜெயராம் சார், சரிங்க சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க. அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க, ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது அந்த பாண்டிங்கு? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள், 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி, எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் முருவசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது, அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியும். அதனால இந்த படத்தில் எல்லாமே நாம் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும், நாம் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது
நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டு அவங்க அப்படி தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து கண்ணால் பார்த்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே. என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்றைக்கு ஆரம்பித்தாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் there is going to be another tsunami அப்படின்னா. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள்லேருந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்ல வர ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப்ட் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி. வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. யூ வில் டூ குட். யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். இஸ் a கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் a கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன். பிகாஸ் we are apolitical. we know both the families. எங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவே சொல்லக்கூடாது. we have to keep quiet. There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போக போதில்லை. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்காக ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காகவும் நான் சொல்லவே இல்லை. he will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார், தமிழ்குமார் சார், உங்களுக்கு சார் இருக்கா சார்? இப்போ நீங்க விஜய் சார் என்னம்மா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் எது செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துட்டோம். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சுருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே ஆக்சுவலி. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன? நிறைய வச்சுருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன்.